ஏடி ஏமட்டி இங்கே படுத்து கிடக்க உள்ள போய் பட. ஏடி காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாம இப்படி வீஞ்சிக்கிட்டு கிடக்க. ஏடி அவ கோணம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் வேண்டான்னே. எங்கே கேட்டீங்களா? இப்போ பாரு ஏறி மிதி மிதின்னு மிதிச்சிட்டு போயிட்டா. பேசாம போயிரு, எனக்கு வாயில நல்லா வந்துட போகுது. இப்போ போல வந்து நல்லா சொல்லுவா. நேற்று உன் மவ கறி என்னை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்த. என்னமோ குறுக்க வந்து அப்படியே தடுத்த மாதிரி பேசுற. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா சொல்லு சொல்லு கேட்காம அவகிட்ட அவ வாழ்க்கைய பத்தி நீ என்னத்துக்கு உனக்கு அக்கறை சொன்ன கேட்கணும்ல. ஏய் அப்படி யோசிக்கணும்னா 2ஆம் தரமா அவளை கட்டி வைக்கும் போதே யோசிச்சிருக்கணும். அன்னைக்கு சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடி எவனோ ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா அவன் தலையில கெட்டுன்னு சொன்ன. இன்னைக்கு அவளுக்கு என்னமோ பெரிய துக்கமா இருக்குன்னு இவ போய் தலையை உள்ள கொடுக்கலாம். அவ கோணம் தெரிஞ்சு இப்படி போய் நடந்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? ஏமா வாய மூடு. நீ பேசுனா நானும் பேச வேண்டியது வரும். என்னமோ நான் மட்டும்தான் அவ மேல அக்கறைப்பட்டுக்கிட்டு இப்படி செஞ்ச மாதிரி சொல்லுது. ஏன் நீனும் அக்கறைப்பட்டு போய் தானே அந்த ஐஸ்வர்யா எப்போ சாவான்னு கேட்டுட்டு வந்த? அதெல்லாம் கிடைக்கட்டும். 2ஆம் தரமா பொண்ணு கேட்டு வரும்போது இந்த மாப்பிள்ளைக்கு கெட்டி வை, ஆள் நல்லா தானே இருக்கான் வாட்டச்சாட்டமானு சொன்னது யாரு? நீ தானே. உன் பேச்சை கேட்டுட்டு தானே அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சோம். இப்போ என்ன உனக்கு அப்படியே மண்டக்கருக்கு படிச்சு போச்சா? அவ வாழ்க்கை அவ என்னத்தையும் பண்ணுதா. உனக்கு என்ன வந்துச்சு? என்ன மாமா என்னாச்சு? ஆமா, உன் பேச்ச கேட்டேன். உன் அக்கா காரி என் குறுக்க ஒடிச்சு விட்டானே. எம்மா குறுக்கு வலி பிச்சு வாங்குது. பார்த்து உட்காரு. என்னத்தான் உன் மவ திங்காலோ தெரியல. என்னத்தை திங்கானு கொஞ்சம் கேட்டு சொல்லு. அவ அடிச்ச அடியில தலைய தூக்க முடியாம நேத்து பூரா ஹோட்டல்ல படுத்து இருந்துச்சு. இப்பதான் வாழை எப்பா ஒவ்வொரு குத்தும் மேல ஏறி சமட்டி விட்டா. அம்மா சரியான நாட்டு கட்டதான். மிதிக்கிற மிதி என்ன மிதி மிதிச்சு விட்டா தெரியுமா? போலீஸ்காரி ஆகலாம். ஏலே நான் தான் சொன்னேனே. நான் சொல்லும் போதே கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டுக்கணும். இந்த கிறுக்கச்சி சொல்லுதானே இவ பேச்ச போயிட்டு அலைஞ்சனா பெருமை மிதிக்காம என்ன செய்வா? எங்க மாமன் அடிக்க போறான்னு நினைச்சேன். அதுதான் நான் பண்ண தப்பு. அப்பா மிதி மிதி மிதின்னு மேல ஏறி மிதிச்சு சமட்டி விட்டா. அந்த ஐஸ்வர்யா மூஞ்சில இனி காலத்துக்கு என்னால முடிக்க முடியாது. இவ மிதிச்ச மிதியில உன் மருமன் முன்னாடி எனக்கு படு கேவலமா போயிட்டு. நீ என்ன எல்லாத்தையும் கேட்டு கொரமொழி முடிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, பொண்ணு மட்டுமா மிதிச்சா? இங்க வந்து இவ மேல ஏறி பந்தாடிட்டால. அப்பப்பப்பப்பா ரோட்ல நின்று அடி அடின்னு அடிச்சு அவளை ஏறி மூஞ்சில குத்தி ஒரு சாமியாட்டமே ஆடிவிட்டு போயிட்டா. அட பாதவதி, தங்கச்சி கறியே பாக்காதப்ப என்ன சும்மா விடுவாளா? ஆமா மாமா, அடி அடின்னு அடிச்சு மூஞ்சி மோரையெல்லாம் பேத்து போட்டா. வலி ரண களமா இருக்கு. ஏமா நீ என்ன இளவ இன்னும் உட்காந்து கதையை கேட்டுக்கிட்டு இருக்க? போய் முதல்ல மாமாக்கு சூட ஒரு காஃபியை போடு, எனக்கும் போட்டு எடுத்துட்டு வா. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. ஓம் அவ கடைசி வரைக்கும் சாணி தான் அள்ளி போடுவானு அவ தலையில எழுதியிருந்தா என்ன செய்ய முடியும்? ஏலே அவ எக்கேடும் கெட்டு போறா. அவ யாரு பேச்சையும் கேட்க மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வா. அவ ஆத்தாக்காரி அதான். என் அக்கா காரி அப்படித்தான் இருந்தா. அவளை மாதிரிதான் இவளும் இருப்பா. இவளெல்லாம் திருத்த முடியாது. நீங்க அவ்வளோ வேலையை பார்த்துட்டு கம்முன்னு கிடைங்க. ஏக்கா, அக்கா சாவும்போது எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. அவ சின்ன வயசுல நான் இருக்கும்போதே செத்து போயிட்டா. சரி, இவள் அது நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதுக்காக தானே இந்த பாடுபடுறேன். எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் இவ நீ பெத்தம்மாவான்னு தான் தெரியும். அதனாலதான் நீ எனக்கு ஆத்திரத்துல பொண்ணு கொடுக்கலன்னு கூட எத்தனையோ நாள் நினைச்சிருக்கேன். உன் மவனுக்கும் எனக்கும் வயசு வித்தியாசத்துல நீ பொண்ணு கொடுக்கல அப்படின்னு என் மனசுக்குள்ள ஓடி இருக்கு. ஆனா இப்பதானே தெரியுது இவ எப்பா உண்மையிலே அக்காவை நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமால, அவளை நீ பார்த்தது கிடையாது, நான் பார்த்துருக்கம்ல. அப்பா ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுவா. அவளுக்கு ஏதாவது பிடிக்காத செஞ்சிட்டா இப்படித்தான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. நம்ம உசுரை எடுத்து கையில் கொடுத்துருவா. அந்த அளவுக்கு கோபக்காரி. இவளை நேற்று பார்த்ததுமே நானே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டோம்னா பார்த்துக்கையேன். இவ அடி வாங்க வாங்க நான் தடுக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
அந்த அளவுக்கு ரோடுன்னு கூட பார்க்காம ஏறி இவன் மேலே குதிச்சு பந்தாடிப்பிட்டா. எப்பா, இப்படி ஒரு ஆடுகாலியை நான் பார்க்கலத்தா. ஏக்கா, அந்த ஊமக்கரத்தி ஐஸ்வர்யா இருக்களே, அவ நல்லவ மாதிரி நடிச்சு இவளை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இந்த கிறுக்கச்சிக்கு அது புரியாம அங்க உட்காந்து அவ பிள்ளைகளுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு கிடக்கா. என்ன செய்யறது? ஆமா மாமா, அதை தான் பேசுறதுக்கு வாயவே திறக்க விட மாட்டேக்கல. என்னத்தையும் பண்ணிட்டு போறா. ஆமால, அவ விவகாரத்துலலாம் தலையிடாதீங்க. என்ன இளவையும் பண்ணிட்டு போறா. நாளைக்கு கண்ணை கசக்கிட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. சரி சரி, 2 பேருக்கும் காப்பியை போட்டு கொடுத்துட்டு போய் நல்ல கோழி கறியா எடுத்துட்டு வா. ஒரு நல்ல மிளகு கிழகெல்லாம் போட்டு குழம்பு வை. ஒரு ஆட்டுக்கால் சூப்பை போடு. வலி உசுறு போகுது. முதல்ல கொஞ்சம் வெந்நிய போடு. கொதிக்க கொதிக்க ஊத்தணும். ஆமால, இதுதான் சாக்குனே. எண்ணெய் போட்டு 2 பேரும் உசுரை வாங்குங்க. சொல்ல சொல்ல கேட்க மறுத்துக்கிட்டு நல்ல அடியை வாங்கி போட்டு அதை செய்ய இதை செய்ய நான் பாடாப்படுத்துற. சரி, நடந்தது நடந்து போச்சு. அதே நினைச்சு முக்கில் உட்காந்து அட சொல்றியா? போய் சோத்த பொங்கு. ஹலோ, இந்த பக்கம் பேசுறது அஸ்வின், அந்த பக்கம் பேசுறது யாரு? நீங்களா? நான் கூட வாடையாடோன்னு நினைச்சேன். அது சரி, மும்பைல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. யாரு? ஷாருக்கானா? சரி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த அஸ்வினால ஒரு காடி ஆகணுமா? அப்படி என்ன காரியம்? என்னது? துபாயில ஷாப்பிங் மால் திறக்கடைங்களா? சரி, அது விஷயமா தான் பேசணும்னு ஃபோன் பண்ணீங்களா? நான் கொஞ்சம் பிஸி தான். ஆனால் இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரீயாக தான் இருக்கேன். பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க மிஸ்டர் ஷாருக்கான். அப்படி என்ன பிஸியா? அப்படி என்ன பிஸினா என்னோட பர்சனலெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஒரே பிஸினா பார்த்துக்கோங்களேன். சரி, உங்களுக்கு என்ன விஷயம் அது சொல்லுங்க. என்னது? என்னோட ஸ்டெப்பை தான் டான்ஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்களா? பரவாயில்லையே. அஸ்வின் அந்த அளவுக்கு உங்ககிட்ட ரீச் ஆயிடுக்கனா? நீங்களே நல்லா ஆடுவீங்களே. அப்புறம் என்னத்துக்கு ஏன் ஸ்டெப்பை யூஸ் பண்ணீங்க? என்னது? மிஸ்டர் எல்லாம் சொல்ல வேண்டாமா? ஷாருக்கானே கூப்பிடலாமா? அது படிங்க. நீங்க அம்புட்டு படி ஆளு. நான் கொஞ்சம் உங்களோட பார்க்க போனா கொஞ்சம் சின்னவன். எப்படி சின்னவனா? வயசுல மட்டும் இல்ல, உயரத்துலயும் சின்னவன் தான். ஆனா மனசுல பெரியவன் தெரியுமா? நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு? சரி, அதுக்கு 2 ஸ்டெப் போட்டு காட்டணுமா? எப்படி? வீடியோ அனுப்பி வைக்கட்டா? சரி, நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வெளியில வேலை பார்த்தனால டயர்டா இருக்கு. உங்க ப்ரோகிராம்ல நான் ஆடணுமா? ஐயோ, நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லையே. ரொம்ப பிஸியா இருக்கிறேன். குட்டி ஏஞ்சல்ஸ் பிறந்ததுக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க. உங்களுக்கு வரைக்கும் எப்படி தெரிஞ்சிச்சு எங்க வீட்ல குட்டி பாப்பா பிறந்திருக்கானு? தேங்க்யூ. ஓகே. நாளைக்கு வீடியோ அனுப்புறேன். ஓகே, குட் நைட். சலாம். சே, என்னம்மா சொல்றாங்க? அங்கிட்டு ஆடவா இங்கிட்டு ஆடவான்னு ஒரே டார்ச்சர். இந்த அஸ்வினை ஃப்ரீயா எடுக்கணும்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்களோ என்னமோ. இப்படி படுத்துறாங்களப்பா. யாமல இம்போட்டு அலப்படை பண்ணிட்டு இருக்க. என்னமோ வெறுங்கைய வச்சு போன் பேசும்போது இவர் ஷாருக்கான் கூட போன் பேசுவாராம், இவர் பில் கேட்ஸ் கூட பேசுவாராம், ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட பேசுவாராம். யாமல இப்படியெல்லாம் பண்ணிட்டு அலையிற. சி, உன்னைய டான்ஸ் ஸ்டெப் போட சொல்லி அவட ஆட போறாரு. அவர் கோல தூசிக்கு படுவியால. யாமல இப்படி பண்ணிட்டு இருக்க? கோல
அதுக்காக மற்றவங்கள பார்த்து என்னமோ சொல்லுவாங்களே, பூனையை பார்த்து புலி சூடு பிடிச்சான், அந்த மாதிரி போட்டுக்க முடியுமா? அதான் சும்மா பேசணும்னு தோணுச்சு, சரின்னு பேசினேன். உனக்கு என் வயிற்றுச்சா? உன்னை அம்மா சாப்பிட குடிச்சு தருமா? அத கொஞ்சம் சந்தோஷமா சிடிச்ச மகமா தான் சொல்றது. சரி, என்ன சாப்பாடு? சப்பாத்தி குருமா. என்னது? சப்பாத்தியும் குருமாவுமா? எனக்கு பிடிக்காது அப்படின்னு அம்மாவுக்கு தெரிஞ்சு இந்த சப்பாத்தியும் குருமாவையும் விடாதா? பூடி போட சொல்ல. ஆமா, நல்ல எண்ணெய் பலகாரமா தும்பாடு பூடி போடணுமாப்ல, பூடி. ஏழ அதெல்லாம் நைட்டு சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப ஆயில் ஃபுட்டு. இந்த வயசுலயே ஆயில் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நான் திங்கிறது ஒரு பொடியோ 2 பொடியோ, அதுக்கு என்ன 1.5 லிட்டர் எண்ணெயா ஊற்றி பொடிச்சிட போறாங்க. அப்போ நான் அம்மாட்ட போய் கேட்பேன், அம்மா செஞ்சு தரும். அம்மாவுக்கு இன்னொரு வேலை தானே, நீ கேட்ட உடனே அம்மா செய்யணும். அம்மா பாவம்லா. இது பாயிண்ட். சரி, உங்களுக்கு இன்னொரு வேலை, அதுக்காக ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லலாம். அதுக்காக ஆயில் ஃபுட்டு திங்க கூடாது, அது திங்க கூடாது, இது திங்க கூடாதுன்னு சொல்லுவியோ? சரிங்க தம்பி, இன்னைக்கு மட்டும் சாப்பிடு, சரியா? வா. சரிண்ணே. ஏன் அனிதா எடுத்த உடனே இப்படி கோபப்படுற? இல்லை, எப்படின்னு கேட்டேன். நான் உங்களை காஃபி வாங்கி கொடுங்க, இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னீங்களே, அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படி ஏதாவது சொன்னேன்னா நீங்களா என்னை வழியை கூட்டிகிட்டு வந்து அப்படியே பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து என்னடா பிளான் பண்ணியிருக்கேன், எப்படிடா சொல்கிறேன்னு என் வாயை பிடுங்குறீங்களா? இங்கே பாருங்க, எந்த உள்நோக்கத்துலேயும் நேற்று என் மாமனை நான் அடித்து விரட்டலை. உண்மையிலே எனக்கு அவன் மேலே கோபம் இருந்துச்சு, அதனால் அடித்து விரட்டினேன். அந்த இடத்துல ஐஸ்வர்யா மட்டும் இல்லை, வேறு யார் இருந்தாலும் நான் அதை தான் பண்ணியிருப்பேன். எப்படி உங்களால் இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடிஞ்சுது? இல்ல அனிதா, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. நீ உன் மாமன் முதல்ல என்னமில்லாமோ பேசுனேன்னு ஐசு தான் சொன்னான். அவ மனசு வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தா, அனிதா என்னை நம்பல அப்படின்னு. அதனால தான் நான் அப்படி கேட்டேன். அதுக்காக ஐஸ்வர்யா மேல உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம எப்படி போச்சுன்னு எப்படி கேட்பீங்க? ஏங்க, கொஞ்சமாவது அறிவு இருந்தா இந்த கேள்வியை கேட்பீங்களா? ஏன் அந்த இடத்துல உங்களுக்கு வராத சந்தேகம் எனக்கு மட்டும் எப்படி அவ மேல வரும்? ஏங்க, இத்தனை நாளும் நான் அவ கூட பழகிக்கிட்டு இருக்கேன். அவளை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். இல்ல அனிதா, உன்னே சொல்ல போனா அவ என் பொண்டாட்டி. அவ மேல எனக்கு எப்படி சந்தேகம் வரும்? ஆனா நீ அவகிட்ட எப்பவுமே கோவம்தான் படுவ. உன் மாமன் தானே உனக்கு ரொம்ப சொந்தம், அதனால அப்படி கேட்டுட்டேன். வாய மூடுங்க. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன் இந்த இடத்துல நான் இருந்து ஐஸ்வர்யா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாளா? இருக்க மாட்டா. இங்க பாருங்க, உங்களோட ஐஸ்வர்யா எவ்வளவோ நல்லவதான். ஆனா உங்களுக்கு தான் இப்படி குதர்க்கமெல்லாம் யோசிக்க தெரியும். என்ன அனிதா இப்படி என் மேல கோவப்படுற? பின்ன கோவப்படாம என்ன செய்வாங்க? சும்மா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இப்படி அன்பா கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வந்து நறுக்குன்னு எதையாவது கேட்கறது. ஏங்க, எனக்கு இந்த மாதிரி சந்தேக புத்தி எல்லாம் வராது. உங்களுக்கு வேணா உள்ளுக்குள்ள வருமா இருக்கும். அப்படிலாம் பேசாத அனிதா. ஏதோ ஒரு இதுல கேட்டுட்டேன், அதுக்காக அதையே குத்தமா ஏன் பேசுற? ஐயா சாமி, நான் ஒண்ணுமே பேசல. உங்களுக்கு ஆகாதவா கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு எப்ப பார்த்தாலும் என்ன கண்டா அப்படித்தானே இருக்கும். நீங்க எப்பனாலும் ஐஸ்வர்யாக்கு கொடுக்குற இடத்த எனக்கு கொடுக்க மாட்டீங்க. எப்பவுமே இப்படித்தான் பண்ணுவீங்க. இப்ப வீட்டுக்கு கிளம்புங்க, இல்லைன்னா நான் எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன். அனிதா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஏன் இப்படியெல்லாம் பேசுற? நீ பேசுறத பார்த்தா எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. போதும்டா, இந்த ஜென்மத்துல நான் உங்க பொண்டாட்டியாவே இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா புரியுது. என்னதான் பண்ணினாலும்
அதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும். இவன் நமக்காக நடிக்கிறாளா, ஐஸ்வர்யா மேல உண்மையிலே பாசமா இருக்காளா, இல்ல நடிப்பா, அப்படித்தான் தோணும். இப்ப வீட்டை பார்க்க நீங்க கிளம்புங்க, இல்ல நான் போயிட்டே இருப்பேன். சொல்றத கேளு அனிதா, புரிஞ்சுக்க அனிதா. ஐயோ சாமி, நான் எதையும் புரிஞ்சுக்க விரும்பல சாமி. நீங்க உண்டு உங்க பாடு உண்டுன்னு இருங்க. என்னால உங்களை மாதிரிலாம் நடிக்க முடியாது. இப்ப வீட்டுக்கு கிளம்புங்க. ஏன் அனிதா இம்பிட்டு கோவமா போறா? அத்தானும் வரக்கானும் என்னாச்சு? 2 பேரும் சந்தோஷமா தானே வெளியே போனாங்க. இப்ப இவ மட்டும் கோவமா வந்திருக்கா. இந்த அத்தானுக்கு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, சும்மாவே இருக்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் அவளை சீண்டிக்கிட்டே இருக்கிறது தான் வேலையா போச்சு. ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாவம் அனிதா. ஐசம்மா, நீ ஏன் அப்படி உம்மன் இருக்க? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல எவ்வளவு பெரிய காமெடி தெரியுமா? ஐசம்மா, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏதோ யோசனையில இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அனிதாம்மா உள்ள போனா எதுவுமே பேசாம போறாளே, என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதோ கோவமா வந்த மாதிரி இருக்கு. ஐயோ ஐசுமா, அனிதாம்மா மூஞ்சி சாதாரணமா பார்த்தாலே கோவமா எடுக்க மாட்டேதான் தெரியும். இல்ல கோவமா தான் வந்திருப்பா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கொஞ்ச நேரம் கோவமா எடுப்பா, அப்புறம் எல்லாம் சரியாயிரும். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐசம்மாட்ட கொஞ்சிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நிஜமாவே கோவமா தான் வந்திருக்க. ஐசம்மா இப்பதான் சொல்லிச்சு அந்த அம்மா எதுக்கோ கோவமா இருக்கானு. இப்போ உனக்கு என்ன? என்னாச்சு அனிதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உனக்கும் அத்தானுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உன் வேலையை போய் பாரு. ஏன் அனிதாம்மா அப்படி கோவப்படுத? என்னதுக்கு ஐசம்மா மேல கோவப்படுற? என்னாச்சு சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டாச்சா? இல்ல அனிதா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்களாம் போய் சாப்பிட்டுட்டு படுங்க. ஐயோ, எப்பவும் அனிதாமா அப்படிதான். நீ வா ஐசுமா, நம்ம சாப்பிடலாம். நீ போடா, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அனிதாமா போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா. பாவி மனுஷே, என்னதான் செஞ்சாலும் நம்ம 2ஆம் தரனா தூர தானே கிடக்குறோம். எப்ப பார்த்தாலும் அவளை தானே தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு. ஆடுறது ஆடிட்டு போறாருன்னு நானும் எம்பட காலம் தான் பொறுமையா இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு செஞ்சா நம்மள குதர்க்கமாவே கேள்வி கேட்கறதா வச்சிருக்காரு. இதுக்குதான் இவட பாசமா கூட்டிட்டு போனாரோ என்னமோ. ஆமா, ஊர் உலகத்துல வேற மாப்பிளையே கிடைக்காம அப்படியே அழகால ஆசைப்பட்டு கல்யாணம் கட்டினோம்ல, என்ன சொல்லணும். எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அன்னைக்கு என் அப்பன் சொன்னான், 2ஆம் தரமா வாக்கப்படாத, இதெல்லாம் வேண்டான்னு. நான் தான் எங்க ஆத்தா சொன்னாலேன்னு ஒரே இதுக்கு மல்லுக்கு நின்று இந்த ஆளை கெட்டுனேன். ஆனா இனிய வரைக்கும் இவர் என் மேல திமாத்து உண்டு பாசமாத காட்டியிருப்பாரா? ஏது கெடுத்தாலும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு அவ மேல தானே உருகி உருகி கொட்டுறாரு. எல்லாரும் சொல்ற மாதிரி தானே நடந்துக்கிறாரு. கடைசியில கடவுள் என்ன இப்படி போலமா வச்சுட்டானே. என் மேல ஆசைப்பட்டு தான் என்னை வெளியே கூட்டிட்டு போறாரு. நல்ல புடவைய எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சு இவர் கூட போய் உட்கார்ந்தா என்ன என்ன பேச்செல்லாம் பேசிவிட்டாரு. ஒரு காப்பிக்கு ஆசைப்பட்டு போனேன், என்ன செருப்பை கலத்தி அடிக்கணும். நீ என்னடியே பயந்து போய் பம்மிக்கிட்டு வந்து நிக்கிறவ? ஓம் புருஷன் உன்னை நல்லா தான் வச்சிருக்காரு. 24 மணி நேரமும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு உருகி கொட்டுட்டாரு. உங்க அத்தான நான் ஒன்னும் சொல்லல தாயி. நான் என் புருஷனை திட்டிக்கிட்டு இருக்கேன். என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் என்னை கரிச்சு தான் கொட்டுறாரேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன அனிதா, என்னன்னு சொன்னதுன்னு தெரியும். என்னத்தேன்னு சொல்லுது எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வாரம் என்னை இப்படி புலம்ப வைக்குது. உன்னைய என் மாமன் கிட்ட இருந்து காப்பாத்தி என் மாமனை வாரியல கொண்டு அடிச்சனே, அது எதுக்காகன்னு கேட்கறாரு. உண்மையிலே ஐஸ்வர்யா மேல உனக்கு பாசமா? ஐஸ்வர்யாவை எப்படி நம்பின? இல்ல எனக்காக இதை செஞ்சியா நடிச்சியான்னு கேட்கறாரு. வேற என்னத்த சொல்ல சொல்ற? ஏன் தான் இந்த அத்தை இப்படி இருக்காரோ தெரியல. என்ன எப்ப பார்த்தாலும் இந்த சந்தேக புத்தி தீரவே செய்யாதா? நீ நல்லதே செஞ்சாலும் உன்னை இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காரு. வரட்டும் வீட்டு பக்கம், அப்புறம் இருக்கு. உனக்கு புரியுது.
அந்த மனுஷனுக்கு நான் எப்பவும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். வேணும்னு தான் இப்படி செய்யறேனா இல்லை சொந்த மாமனே அவனை எப்படி அடிச்சேன்னு கேட்குறாரு. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஆத்திரமா பத்திக்கிட்டு வருது. யாருக்கிட்ட போய் சொல்ல? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். இப்படி புலம்பிட்டு கிடக்கேன். வருத்தப்படாத அனிதா, வரட்டும். இன்னைக்கு நான் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்குறேனா இல்லையான்னு பாரு. ஆமா, நீ கேட்ட உடனே அப்படியே அவர் திருந்திட போறாரு. அவர் இந்த ஜென்மத்தில் இல்லை, இன்னும் 7 ஜென்மத்திலையும் என்ன பொண்டாட்டினே நினைக்க மாட்டாரு. எல்லாம் என் நேரம். சரி சரி விடு, அதே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? வயிறு வேற கப கப கபன்னு எரியுது. என்ன இட்லி அவிச்சியா இல்லையா? ஐயோ ஐயோ, என்ன அனிதா உன் கோவம்லாம் எங்க போச்சு? அதுக்குள்ளேயும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? வா வா, இட்லி அவிச்சி உனக்கு பிடிச்ச கொத்தமல்லி சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். அடிப்பாடி, நான் புலம்புறது தான். அதுக்காக வயிற்று பட்டினி பட முடியுமா? வரட்டும் மனுஷன், அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. ரோடுன்னு வாயை மூடிக்கிட்டு வந்தேன், வீட்டுக்கு வரட்டும். எனக்கு வயிறு கப்பு கப்புன்னு பசிக்குது. போய் இட்லி எடுத்துட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அவரை பட்டினி போட்டாதான் அடங்குவாரு. சரி அனிதா, பசங்களையும் கூட்டிட்டு வரேன். சரி சரி போ. அந்த ஆள் பண்ணதுக்கு இவகிட்ட புலம்பி என்ன செய்ய? வரட்டும், 4 நாளைக்கு வயிறை காய போட்டா சரியா இருக்கும். எல்லா இட்லியும் தின்னுட்டு சட்டியில தண்ணியை ஊற்றி வச்சிட வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா அனிதாவும் ஐஸும் மட்டும் வந்திருக்காங்க, மாமாவை காணும் பசங்களை காணும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க? இன்னிலேருந்து 1 வாரத்துக்கு மாமாவை வீட்டுக்குள்ளே போட்டு அடைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாம் அனிதாவோட பிளான்னு நினைச்சிடாதீங்க, எல்லாம் ஐஸுவோட பிளானு தான். ஐஸு, உன் பிளானை நீயே சொல்லு. நாங்களும் பொறுத்து பார்த்தோம். அனிதா சண்டைப்பட்டா ஐஸ்வர்யா கிட்டையும், ஐஸ்வர்யா சண்டைப்பட்டா அனிதா கிட்டையும் சேர்ந்துக்கிறாரு. அதான் இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவரை டீல்ல விடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கான்னு அவரை திருத்துறதுக்கு வேற வழியே தெரியல. பசங்க ஏன் வரலன்னா கேக்குறீங்க? பசங்க 2 பேரும் குட்டி பாப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து பார்க்கறது? மனுஷன் என்ன நம்பவே மாட்டேங்கிறாரு. என்னதான் செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்களே சொல்லுங்க. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். குட்டீஸ்க்கு நான் ஒரு பேர் சொல்லவா? ஆசா, அனிஷா, அஸ்வின், ஆரும். கான்வர்சேஷன் சூப்பர், சாங் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்குற குட்டீஸ்க்கு பேர் சூட்டு விழா வைக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைம் தான் இல்லை, எப்படியும் இந்த வாரத்தில் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறோம். அருணுக்கும் அஸ்வினுக்கும் பேர் வச்ச மாதிரி பசங்க வளர்ந்த பிறகு தான் பேரே வச்சோம். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. வசந்தி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தானை காணும்னு தேடுறீங்களா? அவரை ரூம்குள்ளே போட்டு பூட்டி போட்டாச்சு. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அஸ்வின் குட்டி, பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அருண்குட்டி, பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, மயிலுக்குட்டி, அஸ்வின் தங்கம். அவங்க 2 பேரும் அஸ்வினோட தங்கச்சி இல்லையா? அண்ணனுக்கு இருக்கிற குறும்பெல்லாம் தங்கச்சிக்கும் இருக்குமா இல்லையா? குட்டி தங்கம் உங்களுக்கும் இருக்கும், அப்படித்தானே? அஸ்வினோட அழகா அருமையாக இருக்காங்க பார்க்கும்போது. ஐ லவ் யூ, சூப்பர் சூப்பர். ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ அஸ்வின், ஐ லவ் யூ உமா உமா. வீடியோ ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க, பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருக்குது, நன்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நேற்று நாங்கள் எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டோம், அதனால டைமே இல்லை, அதான் அஸ்வினோட சேட்டையை போட்டிருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? டைமே பத்தவே மாட்டுக்கு, சாரி அக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அழகா தூங்குறாங்க குட்டி, சூப்பர். அஸ்வின் என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஐ லவ் யூக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம்.
அனிதாவை ஒரு திட்டுங்க. அனிதாக்கு கேட்கணும் போல இருக்கு. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். மாமாவை தேடுவீங்களா? தேடுங்க. மாமா பண்ணுற சேட்டை தாங்க முடியலை. அஸ்வின்ஜெல்லாம் அருஞ்செல்லாம் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் 2 பேரும் எப்படி இருக்காங்க? நல்லா தூங்குறாங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதாக்கா, மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. இன்னைக்கு சிக்கன் கபாப் சாப்பிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, அருஞ்செல்லாம், அஸ்வின் செல்லம். உனக்கு யார் இப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி கொடுக்குறாங்க? அஸ்வின், நீ பேசும்போது ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்குது. குழந்தைகள் தூங்கும்போது அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. என் உடம்பு இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வீடுமா அலைஞ்சதுனால உங்களுக்கு கமெண்ட் சரியாக பண்ண முடியலன்னு போட்டிருக்கீங்க. பரவாயில்லக்கா, உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. நானும் நினச்சேன் சாந்தியக்காவுக்கு உடம்பு சரியில்லையோ, கமெண்ட் ஷார்ட்டாக இருக்கேன்னு நினச்சேன். பரவாயில்லக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. முதல்ல உடம்பை பார்த்துக்கோங்க. சாப்பிட்டீங்களா? சாரி, பிரசாந்தினி அக்கான்னு சொல்லலை, சாந்தியக்கான்னு சொல்லிட்டோம். ஆனால் எனக்கு சாந்திங்கிற பேர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன். ஐ லவ் யூ அக்கா. நீங்கள் சொல்லும்போது கூட நான் நம்பலை. ஆனால் இந்த அத்தான் எப்படியெல்லாம் பண்ணுறாரு, எப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு பாருங்கள். அவர் பண்ணுற சேட்டை தாங்க முடியலக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? உடம்பு இப்போ எப்படி இருக்குது? உடம்பை பார்த்துக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, முதல்ல உடம்ப சரி பண்ணுங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், பாட்டு படித்து பாப்பாவை எழுப்பி விட்டுறாதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின், அருண் செல்லம், எப்படி இருக்கீங்க? 3 நாளாக ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்து இனி வீடியோ கரெக்டாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, ஊருக்கு போன நேரம்லாம் எப்படி பார்க்க முடியாது. பரவாயில்ல. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா அக்கா. ஹாய் தமிழ் செல்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஊருக்கு போகிறதுனால ஸ்கிப் தான் பண்ண முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்கள். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் உமா குட்டி, நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ஹாய் உமா குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பரக்கா. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. குட்டீஸ் 2 பேரும் சூப்பர். அரவிந்த் மாமா, அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா, அனிதாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அரவிந்த் மாமா, அரவிந்த் அப்பா, அஸ்வின் தம்பி, அருண் தம்பி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச்னு சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான். ஹாய் பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அருஞ்சலாம், அஸ்வின்சலாம், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு பிரகாஷப்பா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உமா சொல்லியிருக்காங்க. ஐ லவ் யூ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்கேன்? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், எப்படி இருக்கீங்க? 2 பேரும் ஆச்சிக்கு கொஞ்சம் உடம்பு முடியலடா, அதனால தான் உங்கள் எல்லாரையும் பார்க்க முடியல. இப்போ ஆச்சிக்கு உடம்பு சரியாயிடுது, அதனால் என் பேர பிள்ளைங்களை பார்க்க வந்துட்டேன். அம்மா அப்பா குட்டி பிள்ளைகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம்மா. உடம்பு இப்போ பரவாயில்லையா? என்னாச்சு? ஐ லவ் யூ ஸோ மச்மா. உடம்பை பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, உடம்பு சரியாகட்டும், நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? முதல்ல உடம்பை பார்த்துக்கோங்கம்மா, நேரத்துக்கு சாப்பிடுங்கம்மா. ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அழகா பாப்பா குட்டீஸ் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பர், வெரி நைஸ், செம்ம. பாப்பா 2 பேரும் சூப்பர். ஐஸ்வர்யா, அனிதா, அரவிந்த் மாமா, அஸ்வின், அருண் செல்லக்குட்டி, அஸ்வின் வாய்ஸ் சூப்பர், அஸ்வின் சாங் சூப்பர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, ஹாய் பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம். டுடே எபிசோட் சூப்பர் சிஸ்டர். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு மகிஷாலினி மதுரையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா, நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம்.
ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அஸ்வின் செல்லத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ரவீந்திரன் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் பிக் பிரதர் லுக்கிங் ஆஃப்டர் ஹிஸ் 2 லிட்டில் சிஸ்டர்ஸ் வெரி லவ்விங்லி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மைதான். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் லைப்ரரியனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி நைஸ், இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன் நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் தமிழ் லைப்ரரியனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லக்ஷ்மி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, குட்டி சரஞ்செல்லாம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம் குட்டி பாப்பா கிட்ட பேசுகிறது க்யூட்டாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லக்ஷ்மி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அஸ்வின் பேசுகிறது பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ அக்கா. ஹாய் மகேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அனிதா அக்கா, ஐசக்கா, உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன மறந்துட்டீங்க மாமா. நீங்களும் உங்களை நான் கோபமாக இருக்கேன். உங்கள் ஃபோன் நம்பர் டிலீட் ஆயிருச்சு, நம்பர் சென்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த நம்பர் திருநெல்வேலி கார்ட்டூன்ஸில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் அதில் போய் எடுத்துக்கலாம். சரி, நான் உங்களுக்கு பார்த்துட்டு நம்பர் சென்ட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப்பில் என் கூட லைனில் தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன உங்கள் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்கீங்களா? நான் யாரையும் மறக்கலை. லவ் யூ அக்கா. ஹாய் மகேஷ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் கோர்ஸ்லாம் முடிஞ்சிச்சா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். உங்கள் யாரையும் மறக்கலைக்கா. ஐ லவ் யூ அக்கா. கொஞ்சம் பிஸியாக இருப்போம், வேறு ஒன்றும் இல்லைக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய்னு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோங்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். பசங்க எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ஆஸ்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஆஸ்மாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். சூப்பர் அஸ்வின், வெயிட்டிங் ஃபார் ஃபுல் எபிசோட் ப்ளீஸ் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உங்கள் அத்தானை பிடிச்சி ரூமுக்குள்ளே பூட்டி போட்டிருக்கோம். ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் அருணோடும் அஸ்வினோடும் உங்கள் எல்லாரோடையும் நாங்கள் பேசுகிறோம். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. தேங்க்யூ, பாய். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. ஐ லவ் யூ. பாய்.